மறுபடியும் கர்த்தருடைய அன்பின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஒவ்வொருக்கு இருக்கிறபடினாலே அவர் இருக்கின்ற இடங்களிலே நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். எனவே நம்மோடு அவர் பேசுவார். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான திடமான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். நாம் எவ்வளவு உபதேசம் கேட்கிறோம், எவ்வளவு செய்திகள் கேட்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளோ ஆறுதல் வார்த்தையில் கேட்டிருக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளோ வேதத்தில் படித்திருக்கிறோம்ல, இன்று நம்முடைய நிலைமை என்ன? வாட்ஸ் அவர் ப்ரெசன்ட் கண்டிஷன்? வாட்ஸ் அவர் ப்ரெசன்ட் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்? எந்த நிலைமையில் இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆர் வி ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துக்குள் நாம் வலிமையாக இருக்கிறோமா? யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வலிமையாக இருக்கிறதாக இந்த வேளையில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு அதை நிச்சயமாக இருக்குது. ஒன்றுக்கும் வைக்கப்படாதீங்க, கைகளை தூக்கி காமிக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக அதை கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்குள் நீங்கள் வலிமையாக இருக்கிறதை குறித்து சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அதை தொடர்ந்து அந்த கைகளை உயர்த்தின யாராவது ஒருவர், ஏனென்றால் ஒரு சாட்சி விளங்கணும்ல, நீங்கள் எதில் வலிமையாக இருக்கிறீங்க? யார் கை தூக்குனவங்க யாருங்க சகோதரர் சைடில்? ஒரு டேவிட், நீங்கள் எந்த விஷயத்தில் வலிமையாக இருக்கிறீங்க? அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். என்னுடைய வலிமை நான் பல்வேறு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை மற்ற சூழ்நிலை கூட நான் கிறிஸ்துவை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும். அது இல்லாமல் என்னுடைய கிறிஸ்துவ வழியில் மற்றவர்களுக்கு நான் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது. பலவிதமான கஷ்ட சோதனையில் நான் வலிமையாக இருக்கணும். மற்றவர்கள் எந்த விஷயத்திலையும் நான் காயப்படுத்தினமான காயம் நடந்தால் கூட நான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வலிமையாக இருக்க கற்றுக்கணும். சோதனையை சகிக்கும். அந்த வலிமை கர்த்தரால் வரும்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, உறுதியாக சொல்ல முடியுது. கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை நெருக்கடி என்ன வந்தாலும், எந்த விதமாக எதிர் சூழல் வந்தாலும் உங்களால் சொல்ல முடியுது. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரென்த், ஒரு விசேஷமான பலம் என்ன சப்போர்ட் பண்ணி உங்களால் சொல்ல முடியுது. கண்டிப்பாக நீங்கள் யூஆர் ஷூர், நிச்சயமாக இருக்கிறீங்க. சரி, தெளிவாக அவர் சொல்லிவிட்டார், விளக்கம் தேவையில்லை. நீங்கள் கையை தூக்குனவங்க யாராவது ஒருவர் சொல்லுங்கள் சிஸ்டர். அவங்க மைக்கு கொடுங்க அந்த சிஸ்டர்கிட்ட. பாவத்தை மேற்கொள்ளவும் விழுந்து விழுந்து எழுந்திருக்காதபடி ஊழியம் செய்கிற வாஞ்சையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போதும். ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒழுங்கா உறுதியாக நல்லா கிறிஸ்பா சொல்லணும் இல்லையா? பாவத்தில் ஜெயிக்கவும் விழுந்து விழுந்து எழும்பாமல். நிறைய பேருடைய நம்முடைய நிலைமை என்ன? விழுகிறோம் எழும்புகிறோம். ஒரு கூட்டத்தில் வந்தோடனே எழுந்துட்டோம், தீர்மானம் பண்ணிட்டோம், ஆசீர்வாதமான ஒரு வல்லமை பாடலோட அறைகோல் பாடலோட திரும்பி போகிறோம், மறுபடி போயிட்டு விழுகிறோம், மறுபடி எழும்புகிறோம். எப்போ? அடுத்த கூட்டத்தில். இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக போயிட்டு விழுந்து எழும்பி ஹவு லாங் வி ஆர் கோயிங் டு பி லைக் திஸ்? இப்படி நம்ம எவ்வளோ காலம் இருக்க போகிறோம்? விழுவதும் எழுவதும் நடக்கத்தான் செய்யும், ஆனால் நிற்கிறோமா? டு வி ஹாவ் த ஸ்ட்ரெங்த் டு ஸ்டாண்ட்? நமக்கு நிற்க முடிகிறதா? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்திப்போம். ஆர் வி வித் கிரைஸ்ட்? கிறிஸ்துவோடு இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு இருந்தால் ஒரு வலிமையான கண்மலையின் மேல் நாம் நிறுத்தப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு வேணும். அருமையான எவ்வளோ பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளோ உபதேசம் கேட்குறோம், எவ்வளோ பைபிள் படிக்கிறோம், அதுவல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஏன்னா நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கி வாசித்த வேத பகுதியில் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 41:10 ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41:10. நீ பயப்படாதே, டு நாட் ஃபியர், நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர் நம்மோட இருக்க விரும்புகிறார். சரி, திகையாதே, ஐ ஆம் யுவர் லார்ட். நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ அண்ட் ஆல்சோ ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தொடர்ந்து வாசிங்கள். என் நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன். ஐ வில் அப்ஹோல்ட் யூ பை மை ரைச்சஸ் ஹேண்ட். என்னுடைய நீதியின் கரத்தினால உன்னை நான் தாங்குவேன். அருமையானவர்களே, இது போன்ற எத்தனையோ வாக்குறுதிகள் நமக்கு இருக்கிறது. படிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஏதோ ஒரு காலை பொழுதில் பைபிள் எடுத்து படிக்கிற வேளை அன்றைய சூழல் மத்தியில் நாம் அதை படித்த உடனே வி ஃபீல் சம் கன்சோலேஷன்ஸ், வி ஃபீல் சம் கம்ஃபர்ட், வி ஃபீல் அ ஸ்ட்ரென்த். நம்ம பலப்பட்ட போல ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அது நம்முடைய லைஃப்பில் இருக்கிறதா? வாழ்க்கையில் இருக்கிறதா? எனவே ஒரு உறுதியான நிலைமைக்கு வருவோம். தேவனால் பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வரும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள். யோசுவா 1:9 வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லை என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே உனக்கு நான் சொல்லிட்டேன்ல. நல்லா கவனிங்க.
ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ, ஆல்ரெடி ஐ ஹவ் கமாண்டட் யூ. எப்படி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள், வாசிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, பி ஸ்ட்ராங். திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம், wherever you go I will be with you. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நீ பயப்படாத, பி ஸ்ட்ராங். எப்படி இரு? பலம் உள்ளவனாக இரு. மலையாளத்தில் சொல்லுவாங்க, சக்தனாயிட்டும் தீரனாயிட்டும் இருக்கணும். சக்தனாயிட்டும் தீரனாயிட்டும் இருக்கணும். பலம் கொண்டு எப்படி இருக்கணும்? திடம் மனதாக இருக்கணும். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், யோசுவாவே நீ ரொம்ப வீக்காக இருக்கிற, வீட்டில் படுத்துக்கோ, நான் என்ன செஞ்சுறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் சுமக்கிறதுக்குன்னு கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்கள, அவங்கள ஒன்று என்ன செய்கிறேன், பல்ல குச்சி நாம் எப்போவுமே தேற்றுகிற தாங்குகின்ற அந்த மாதிரி ஒரு ஆண்டவருடைய உதவி தான் தேவையில்ல. அதனால் எப்போவுமே ஒரு தாய் தேற்றுவது போல் இதை மாதிரி தான் எப்போவுமே தேற்றி கொண்டே இருக்கப்பட விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது யோசுவாவில் சொல்லுகிறாரு, யோசுவாவே பிஃபோர் யூ தேர் ஆர் சோ மெனி சேலஞ்சஸ். நிறைய சவால்கள் இருக்குது, நிறைய நெகட்டிவ் சிச்சுவேஷனில் நீ கிராஸ் பண்ணி, நிறைய அப்செட்ஸ் இருக்குது, நிறைய ஹேர்டல்ஸ் இருக்குது. இந்த யோர்தெல்லாம் கடந்து போகணும். இப்போ நீ எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ என்ன சொல்ல வருகிறார்? நீ இந்த உலக வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, தடைகள் உண்டு, எதிர்த்து வருகிற பலவிதமான ஃபோர்ஸஸ் உண்டு. நீ அதன் மத்தியில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அதை சந்திப்பதற்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேணும்? யூ மஸ்ட் பி கரேஜியஸ். அதாவது ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சோதனைகளுக்கும் மத்தியிலே, பலவீனங்களுக்கும் மத்தியிலே, சோர்வு பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே, நெருக்கடிகளுக்கும் மத்தியிலே, பலவிதமான எதிரான சவால்களுக்கும் மத்தியிலே நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார்? பலம் கொண்டிருக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் அந்த பலத்தை உணர்கிறோமா? நம்மால் பலமாக இருக்க முடிகிறதா? தைரியமாக நம்முடைய வாழ்வை சந்திக்க முடிகிறதா? ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வசனம் எல்லாம் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் என்ன ரொம்பவும் பயப்படுத்துது. நானும் தான் பைபிள் படிக்கிறேன், நானும் தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் தான் உபவாசம் இருக்கிறேன், நான் தான் சர்ச்சஸ்க்கெல்லாம் போகிறேன், வர்ஷிப் பண்ணுறேன், பாடுறேன், துதிக்கிறேன், நிறைய செய்கிறேன். ஆனால் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருகிற பொழுது ஐ ஃபீல் so weak. என்னால் நிற்க முடியலை, நான் சோர்ந்து போகிறேன், பலவீனனாக இருக்கிறேனே, நான் என்ன செய்வது? இது நம்முடைய நிலைமையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் பலமாக நிற்கிறோம் பிரச்சனைகளுக்கு முன்பாக, நிற்கக்கூடிய சூழல். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், யாரெல்லாம் those who feel that you are weak, யாரெல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, சக்தியாக இருக்கிறத சொல்கிறதுக்கு 4 பேர் கையை தூக்குனீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சான்ஸு. இப்போ நீங்கள் எது கையை தூக்க போகிறீங்க தெரியுமா? நான் பலவீனமாக இருக்கிறேன், பிரச்சனைகளை சந்திக்க இயலாத பலவீனனாக இருக்கிறேன், கவலைகளை மேற்கொள்ள இயலாத பலவீனனாக இருக்கின்றேன், வாழ்க்கையில் எதிர்வரும் சவால்களை சந்திக்க முடியாத பலவீனனாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத பலவீனனாக இருக்கிறேன், பாவத்தை எதிர்த்து நிற்க முடியலை, ஆகாத சுபாவங்களை எதிர்த்து நிற்க முடியலை, ஆகாத காட்சிகளை எதிர்த்து நிற்க முடியலை, ஆகாத உறவுகளை எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஆகாத விருப்பங்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை, நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? எப்படிங்க வெளியே சொல்கிறது? பணம் உள்ளவங்கெல்லாம் கையை தூக்குன்னு சொன்னால், கையை தூக்குனா ஒரு மதிப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லாதவங்க கையை தூக்குன்னு சொன்னால் நம்ம வீக்னஸ் எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்க, அறிஞ்சிடுவாங்க. அதனால் இதுக்கெல்லாம் கையை தூக்க சொன்னால் நீங்கள் கையை தூக்குறது கடினம் தான். அதனால் உங்கள் உண்மையை நீங்கள் மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை, நிர்பந்தம் கொடுக்கக்கூடாது. ஆனால் பலவான்களாக இருக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் யாரெல்லாம் வீக்காக இருக்கிறீங்களோ பயப்படாதீங்க. இந்த வீக்னஸுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, வெட்கப்படாதீங்க. பாவத்தை எதிர்க்க முடியல, தவறை எதிர்க்க முடியல, தவறான சுபாவத்தை எதிர்க்க முடியல, கோபத்தை எதிர்க்க முடியல. அதாவது எனக்குள் எழும்புகிற கோபம், ஆத்திரம், அவசரம், ஆசை, பலவிதமான இச்சை, பலவிதமான காரியங்கள் எதிர்க்க முடியல, ரொம்ப வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிருந்தீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் அதுக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த வீக்னஸை குறித்து நீங்கள் கூட என்ன செய்யலாம், மேன்மை பாராட்டலாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்குது, ஒன்றுக்கும் கவலைப்பட தேவை கிடையாது. சரியா? வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய
5வது வசனத்தை. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னை குறித்து நிறைய படித்த மனுஷன், நல்ல ஸ்காலர், தியாலஜியன், நல்ல வெல் எஜுகேட்டட், ரொம்பவும் பிரபலமானவர், வெரி ஃபேமஸ் ஃபெல்லோ எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற வீக்னஸை பார்த்து வெக்கப்படாதபடிக்கு, வெளியே சொன்னால் எப்படின்னு அப்படிலாம் யோசிக்காதபடிக்கு, நான் எனக்குள்ள இருக்கிற வீக்னஸை பார்த்து நான் என்ன செய்கிறேன், ஐ எம் போஸ்டிங் அபவுட் தட், ஐ பிராக் அபவுட் தட். இந்த பலவீனத்தை நோக்கி நான் என்ன செய்கிறேன். ஏன் அந்த மாதிரிங்க யாராவது பலவீனத்தை குறித்து சந்தோஷப்பட முடியுமா? 9வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா நாம் பலவீனத்தின் விளைவாக ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்க முடியாத ஒரு பலவீனம், ஏதோ ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாத பலவீனம், ஏதோ ஒரு ஆத்திரத்தை அவசரத்தை மேற்கொள்ள முடியாத பலவீனம், இப்படி பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறது. அந்த பலவீனங்கள் நீங்கும்படியாக, அவைகளெல்லாம் ஒரு முள்ளாக என்னை குத்தி கொண்டிருக்கின்றது, அதை நீங்கும்படியாக நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன சொன்னான்னு சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் வில் பி மோர் சஃபிஷியன்ட் டு யூ. ஏன்னா உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் என்ன செய்ய போகிறது, பூரணமாக. இன் யுவர் வீக்னஸ் மை பவர் வில் பி மேட் பர்ஃபெக்ட். நல்லா புரிஞ்சுங்க. யாரெல்லாம் வீக்னஸோடு இருக்கிறீங்களோ ஒன்றை மனசில் வச்சுங்க, வீக்னஸை ஒத்துக்குங்க. பலவீனமாக இருக்கும் பொழுதே பலவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுதே ஐஸ்வர்யவான் சொல்கிறதுல எந்த நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. விசுவாசம் என்பது சில நேரத்தில் நம்முடைய உண்மையை ரியலைஸ் பண்ணுறது. நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்ளுவோம். நம்மை பலப்படுத்துகின்ற ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? சுபாவ ரீதியான பலவீனங்கள், ஆசை ரீதியான பலவீனங்கள், மன ரீதியான பலவீனங்கள், சிந்தனை ரீதியான பலவீனங்கள், பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறது. வாழ்க்கை பொருளாதார பலவீனம், சரீர பலவீனம், there are so many weaknesses, நிறைய இன்ஃபார்மிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இவைகளின் மத்தியில் வேதம் என்ன சொல்கிறது, அவருடைய பலம் எதில் வந்து விளங்குகிறது, பலவீனத்தில் விளங்குகிறது. ஆண்டவர் பலவானாக இருக்கிற ஒருவனை பலப்படுத்தவில்லை, பலவீனமாக இருக்கிற ஒருவனை பலப்படுத்துகிறார். நான் வாசித்த வேத பகுதிகளோட கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 14வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அத்தியாயத்தினுடைய 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. நல்லா கவனிங்க. சிறு பூச்சின்னா ஒரு புழு இல்லை, ஒரு போம், ஒரு புழு. சொல்றாரு பாருங்க, யாக்கோபு என்னும் பலவானே, பலசாலியே அப்படின்னு சொல்லல. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. சரி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. பயப்படாதே. ஏன்? பூச்சியா இருக்குது. பூச்சி பயப்படாமல் இருக்குமா சொல்லுங்க? யார் மிதிப்பாங்களோ, யார் அடிப்பாங்களோ, எளிதாக பூச்சியை என்ன பண்ணலாம், காலி பண்ணிடலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பூச்சி கவலைப்படாத, பயப்படாத அப்படிங்கிறார். இப்போ யாராவது நீங்கள் புழு பூச்சி மாதிரி இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, நீ பயப்படாத, நீ ஒன்றுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, பூச்சியாகிய உன்னை, தொடர்ந்து வாசியுங்கள், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அடுத்தது வாசியுங்கள். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஏங்க, கம்பேரிசனுக்கு கூட ஒரு லெவல் இருக்குல்ல, ஒரு கம்பேர் பண்ணுறது கூட ஒரு லெவல் இருக்குது. அது பூச்சியாக இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு ஒரு இயந்திரமாக மாற்றி போரடிக்கிற இயந்திரமாக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. சொல்கிறது யாதோ ஒரு மனுஷனா பரவாயில்லைங்க, என்ன மாதிரிப்பட்ட ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்னா பரவாயில்ல. சொல்கிறது த ஆல்மைட்டி காட், தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உன் நிலைமை இதுதான், உன்னுடைய நிலைமை பூச்சி நிலைமை தான், புழு நிலைமை தான். ஆனால் நான் உன்னோட இருந்து, நீ என்னோட இருந்து, இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் எல்லாம் நடந்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? உன்னை மலைகளை வாசிங்கள், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்.
குன்றுகளெல்லாம் பதற்கு ஒப்பாக மாற்றுகிற அளவுக்கு நான் உன்னை ஒரு பெரிய இயந்திரமாக மாற்றிடுறேன் பாரு. பாண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் உன்னுடைய பலவீனத்தை ஒழுங்காக உணர்ந்து கொண்டேன்னு வச்சுக்கோ, உன்னை யாராக மாற்றுவேன். ஆமாம், பல நேரங்களிலே நாம் நம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவீனமாக இருக்கின்ற பொழுதே பலவானாக இருக்கிற நினைக்கிறேன். இன்றைக்கி 2 குரூப்பு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு புழு, ஒரு பூச்சி, ஒரு குப்பை, ஒரு துடப்பம், ஒரு விளக்குமாறு, இந்த மாதிரி எப்போவுமே தங்களை பூச்சி லெவலுக்கே வச்சுக்கிட்டு இருக்கிறது. சாக போகிறது வரைக்கும் நான் பூச்சி புழு பூச்சி புழுன்னு எப்போ போய் சேர்கிற நேரம் வரைக்கும் இவங்க நிலைமை தான். இந்த பூச்சி நிலைமையிலேருந்து ஒரு ப்ரமோஷனும் கிடையாது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இப்போ 2ஆம் வருகைக்கு நாள் நெருங்குது. அவர் 2ஆம் முறை வரப்போகிறா இல்லை நான் அதுக்கு முந்த போகிறேன்னு தெரியல. இப்போவும் யாராக தான் இருக்கிறேன், பூச்சி. ஆண்டவரே இந்த பூச்சியை கண்ணோக்கி பார், இந்த புழுவை கண்ணோக்கி பார், 40 வருஷமாக உன்னை கண்ணோக்கி பார்க்கல, என்ன நடக்க போய் நீ இத்தனை வருஷம் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேருந்து புழுவாக தான் இருக்கிற, பூச்சியாக தான் இருக்கிற. அப்போ என்னத்துக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? நான் உன்னோடு உன்னை பலப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், மலைகளெல்லாம் இடித்து நொறுக்கி பதறாக்கும் விதமாக உன்னை இயந்திரமாக்கணும் அவர் வார்த்தை சொல்லுது. ஏன் நிலம பூச்சி. இது ஒரு குரூப், பூச்சி சொல்கிற குரூப். அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா, இந்த காலை வேளையிலே யோசவாத்தை போல பலங்கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கைகளை உயர்த்தி அல்லையில சொல்லுங்கள், அங்கே அத்தனை பேரும் சொல்லுவான். இருக்கிறது எந்த நிலைமை, பூச்சி நிலைமை. சொல்கிறது எப்படி, நான் ஒரு யோசுவா, நான் ஒரு தாவீது, கோலியத்தும் தான் என்ன செய்வேன், கோலியத்தை முறியடிப்போம் அப்படின்னு என்ன செய்வோம், பாடுறோம். உண்மையை ஒத்துக்குங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா வீக்காக இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு யோசனை பண்ணுங்க. இங்கே இது போகிற வேலை ஸ்ட்ராங்காகி போகணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. உன் முன்னால் இருக்கிற பிரச்சனைகளே பார்த்துட்டு இருக்கிற, நெருக்கடியே பார்த்துருக்கிற, புறாநிலைமையே பார்த்துருக்கிற, ஆனால் ஒன்றை நீ பலிமையாக்குறதுக்கு பார்க்கலையே. நிலைமையே பார்த்து இப்படியே வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. வாலிபனாக இருந்த வயசானவன் ஆயாச்சு. என்னைக்கு உன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிற, சாட்சியாக நிற்க போகிற. அப்போது பலப்படுத்து உன்னை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலப்படுத்துவதற்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? நான் அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு நமக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காய்ச்சல் தலைவதானே இருக்கணும் இல்லையா? டாக்டர் கோவிந்தராஜன் இருக்கிறாரு, டாக்டர் ரகுபதி இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம போகணும்னு சொன்னால் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் அவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? என்னத்துக்கு வந்தீங்கன்னா காய்ச்சலுங்க அப்படின்லாம். உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னால் ஒன்று யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவார். அப்படி தானே? நீங்கள் எம்டியாக இருக்கிறீங்க, உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னால் ஒன்றும் எனக்கு தெரியாது. ஐயா நான் காய்ச்சலோடு வந்திருக்கேன், உட்கார். அப்போ என்ன பண்ணுவார், ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்து கொண்டு நம்மளை கவனிப்பார். அது மாதிரி இப்போ ஆண்டவரால் பலப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு பேசிக் நம்முடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொன்னால், நம்முடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு சொன்னால், வி ஃபீல் தட் வி ஆர் வீக். இதை நீங்கள் வேணும்னு சொல்லாதீங்க, வீக்காக இருந்தால் மட்டும் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். இப்போ பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்துடைய 13ஆம் வசனத்தில் ஒரு சீக்ரெட் சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வலிமையான வாழ்க்கை. ஸோ பவர்ஃபுல் லைஃப். எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் நெருக்கடி, எதை தொட்டாலும் எதிரடையான காரியங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் ஜெயம் கொண்டார் இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறவராக இருந்தார். ஆனால் இங்கே அவர் இந்த சீக்கிரட்டை சொல்கிறாரு, நான் இவ்வளவு எல்லா பிரச்சனைக்கும் மத்தியிலும், எல்லா எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலும், எல்லா ஏளனங்களுக்கும் மத்தியிலும், எல்லா நெருக்கடிகளும் மத்தியிலும் நான் ஸ்ட்ராங்காக நின்று தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? என்னை பலப்படுத்துகிற someone is there to strengthen me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. அல்லேலூயா. அப்போ நான் வீக்காக இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. நான் வீக்காக இருக்கிறவில்லை, என்னை பலப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தேடின்னு ஒரு சினிமா படம் வந்து, அதாவது ஒரு சினிமா படமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிறிஸ்தவத்தை பற்றி தான் ஒரு படம் வந்தது. அதில் வந்து நம்முடைய கமலஹாசனுடைய அண்ணன் சாருஹாசன் நடிச்சிருந்தார். அப்போ அந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாருஹாசன் வந்து அந்த கிறிஸ்துவை குறித்த உண்மைகள், கிறிஸ்தவத்தை குறித்த உண்மைகள் எல்லாம் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்லுவது போல் அந்த காட்சிகள் வரும். அதை அவர் சொல்கிறது ரொம்பவும் டச்சிங்காக இருக்கும், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய நம்ம கிறிஸ்தவ ஆட்கள் என்ன நினச்சாங்கன்னா, சாருஹாசன் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இவ்வளவு அருமையாக ஒரு அதாவது ஒரு பாஸ்டரை விட, ஒரு இவாஞ்சலிஸ்ட்டை விட அண்ணா அருமையாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, நிச்சயமாக இவர் ஆண்டவரை
இவர் ஏற்றுக்கொண்டிருப்பார், ஆண்டவர் இவரை தொட்டிருப்பார். நம்ம கிறிஸ்தவ ஆளுகளுக்கு தான் இயேசுன்னு ஒரு சினிமா நடிகன்னு சொன்னால் போதும், உடனே என்ன பண்ணுவோம், மேடை போட்டு கூட்டம் போட்டுருவோம். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். யாரோ ஒரு பெரிய ஆள் வந்து இயேசுநாதருக்கு வார்த்தையை சொன்னால் போதும், பிரைஸ்லான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் யாராயிட்டார். அவர் உடனே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா முடிவு பண்ணுவான். இப்போ இந்த சாரகாசர் இவ்வளவு சிறப்பாக நடித்த உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இவ்வளவு அருமையாக பேச முடியாது. அப்போ அவர் பேட்டி காண்றாங்க. பேட்டி காண்ற வேளை அவருடைய அந்த சினிமா படத்தை எடுத்த, அதாவது இந்த ஜீசஸ் பற்றி அந்த இதை எடுத்த அந்த டைரக்டரும் பக்கத்தில் நிற்கிறார். இவரை கேட்குறாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ அருமையாக கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லியிருக்கிறீங்க, எந்த ஒருவரும் எதிர்பேச முடியாத அளவிற்கு கிறிஸ்தவ உண்மைகளை சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க, இந்த அளவில் நீங்கள் பேசுகிற அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஐயா, என்ன எதிர்நோக்கில் சொல்கிறாங்கன்னா, இதன் மூலமாக நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், கிறிஸ்து என்னை தொட்டார், கிறிஸ்தியன் வாழ்க்கையை மாற்றினார், இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார் நினச்சி தான் இவங்க கேட்குறாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னானுங்க, இவரை கேளுங்க, டைரக்டரை பார்த்து இவரை கேளுங்க, அவர் என்ன சொல்ல சொன்னாரோ சொன்னேன், எப்படி நடிக்க சொன்னாரோ நடித்தேன், எப்படி ஆக்ஷன் பண்ண சொன்னாரோ அப்படி செஞ்சேன். அந்த கிரெடிட் எல்லாம் அவருக்கு. அவரை கேளுங்க, அவருக்கு என்ன நடந்துன்னு கேளுங்க. இப்போ இவங்க கேட்க வந்தவங்களுக்கு என்ன ஆகி போச்சது, அட பாவி மனுஷா, இவ்வளவெல்லாம் அருமையாக டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கிற ஒரு மனுஷன் மாதிரி சொன்னீரே, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னால் ஒரு வார்த்தை சொல்ல இவரை கேளுங்கன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார், அவர் ஆட வச்சா நான் ஆடினேன், என்கிட்ட ஒன்றுமே. அப்போ நான் சொன்னது கொண்டது நான் பேசினது எதுவுமே என்னுடைய அனுபவங்கள் அல்ல. ஹி ஹஸ் டைரக்டட் மீ. அவர் என்ன பண்ணார், என்ன டைரக்ட் பண்ணார். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதை மாதிரி தான் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் நிறைய பலமான காரியங்களை செஞ்சுருக்கிறேன், நிறைய வலிமை இடத்துல இருக்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் இது ஒன்றுமே என்கிட்ட இல்லை. நத்திங் இஸ் இன் மீ, நோ பவர் இஸ் இன் மீ. எங்கே இருக்குது, என்னை பலப்படுத்துகிற ஒருவர் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பலம் என்பது உங்களிடத்தில் அல்ல. எங்கே இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிற பொழுது அந்த பலம் வருகிறது. நான் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 25-30 வருஷம் ஆகிப்போச்சு. சில நேரங்களில் என்னுடைய நிலைமையை நான் நினச்சி பார்க்குறவல்ல, ஐ வில் ஃபீல் ஸோ சாரி. என்னடா இது, இவ்வளவு பைபிள் படிச்சிருக்கோம், இவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கோம், இவ்வளவு டெய்லி டிவோஷனில் நிறைய காரியம் எழுதி நிறைய பேரை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் வருகிறவல்ல வீக்காக ஃபீல் பண்ணுறோமே, ஒன்றுமே இல்லாதவன மாதிரி ஃபீல் பண்ணோமே. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை குறித்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணனோ அதை விட கம்மியாக தான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன், இவ்வளோ வருஷம் அனுபவம் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு என்னையா தெரியும், சொன்னால் தான் தெரியும். இப்போ பாருங்களேன், நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துன்னா அவ்வளோ பலம் இருந்தால் கூட இல்லாமல் இருந்தால் கூட எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு போவேன். இன்றைக்கோ வாழ்க்கையின் முன்னால் வருகிற சின்ன சின்ன அசைவுகள், சின்ன சின்ன பிரச்சனை வருகிற பொழுது ஒரு கணம் நான் என்ன செய்கிறேன், தடுமாறுகிறேன். இப்படி வந்துவிட்டால் அப்படி வந்துவிட்டால் என்று கற்பனை செய்கிறேன். என் முன்பாக வருகின்ற சூழல்களை சந்திக்க ஆற்றலற்றவரை போல ஃபீல் பண்ணுகிறேன். அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், 25 வருஷமாக பைபிள் படித்து 30 வருஷமாக பைபிள் படித்து நிறைய பேருக்கு நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு நாம் ஏன்டா வீக்காக நிற்கிறோம்? அப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது, இயேசுநாதர் வல்லமே எனக்குள்ள வைக்கல, அவர் அவர்கிட்ட தான் வச்சுட்டு இருக்கிறார். புரிகிறதா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் பீயிங்கிற அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கிற ஒரு மேன், ஒரு மனிதனுங்கிற நிலைமை இருந்த பொழுது எனக்குள்ள சில தைரியங்களெல்லாம் இருந்தது, எனக்குள்ள சாதிக்கலங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்தது. நான் எப்பொழுதுமே கற்பனைப்படலை, என்னைக்கோ ஒரு நாள் நான் யாராக மாறுவேன், பெரிய ஆளாக வருவேன், நிறைய பேர் பீட் பண்ணுவேன், அப்படி தான் நினச்சிட்டேன். அந்தளவுக்கு இன்றைக்கோ நாளைக்கு என் நிலைமை என்னங்கிறது எனக்கு தெரியாது, எந்த நிலைமையில் வைக்கப்படுது தெரியாது. ஏனென்றால் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னு சொன்னால், இவ்வளவு கால தேவனோடு ஏற்பட்ட பந்தம், சொந்தம், உறவு என்னை பலப்படுத்தி தனியாக வைக்கல. என்னுடைய பலம் எங்கே இருக்கிறது? அவருக்குள் தான் இருக்குது. அவர் தான் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது எப்படி பிரதர் நீங்கள் வாழ்கிறீங்க, எப்படி சந்திக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய பலம் என்னில் அல்ல, அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உடன் நான் இருக்கிறேன். நான் தடுமாறுகிறேன், அவர் என்னை தாங்குகிறார்.
நான் பலவீனனாக உணர்கிறேன், அவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் நிற்க முடியாமல் இருப்பதை உணர்கிறேன். ஆண்டவரே, ஒரு சின்ன மேட்டர் தான் எனக்கு முன்னாடி வந்திருக்கு, அதை என்னால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் என்கிட்ட இல்லை. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஃபெல்லோஷிப்பை கொடுக்குறார், அவருடைய ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறாரு. என்னுடைய பலத்தை அவர் தான் வச்சிருக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? உங்கள் எவருக்குள்ளும் ஆண்டவர் வல்லமையை வச்சுட்டு போயிட்டு வாங்க. இதுக்கு மேற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாதிப்பீங்க. அப்படி இல்லை, அவரோடு இணைந்து பவுல் என்ன சொல்ற? என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துனா அவர் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிறார். அவரோடு டு வாட் எக்ஸ்டென்ட் ஐ எம் யுனைடெட், டு வாட் எக்ஸ்டென்ட் ஐ எம் அட்டாச் வித் ஹிம், டு வாட் எக்ஸ்டென்ட் ஐ எம் நியர் டு ஹிம். அவரோடு இணைந்திருக்கிற அளவின் அடிப்படையில் அந்த வல்லமை என்னிடத்தில் என்ன செய்கிறது? செயல்படுகிறது. நான் தனித்து நின்றால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் பலவீனன்தான். நான் ஒரு பாடல் பாடல, பலவீனென்றும் தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனென்றும் தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. பலவீனன் என்று ஆண்டவர் தள்ளிவிடல, பலத்தால் இடை கட்டினார். அதனால் அர்த்தம் என்னன்னா, அவர் எல்லா பலத்தையும் என்கிட்ட கொடுத்து போயிட்டு இனி உன் வாழ்க்கையில் வர்ற எல்லாத்தையும் என்ன செய், தைரியமாக சந்தி. அப்படி சொல்லலை. அந்த பவர், அந்த ரிசோர்ஸ், அந்த சோர்ஸ் எங்கே இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்ல வரதெல்லாம் என்னன்னு சொன்னால், என்னோடு இணைந்திரு. யோவான் 15:4 சொல்லுகிறபடி என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அப்போது உங்களுடைய வலிமை எங்கே இருக்குன்னா, இப்போ நீங்கள் பலவீனமாக உணர்கிறீங்களா? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. இப்போ என்ன பண்ணுங்க? ஐயோ, இவ்வளோ வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருந்தும் எனக்குள்ள ஒரு ஆற்றல் வரலையே, அப்படி சிந்திக்க வேண்டாம். கிறிஸ்துவோடு இத்தனை வருஷம் இருந்தீங்களா? இத்தனை வருஷம் தேவனோடு இருந்ததை குறித்த நிச்சயம் உடையவளாக இருந்தீங்களே. நீங்கள் இத்தனை வருஷம் பைபிள் படிச்சீங்க, இத்தனை வருஷம் பாட்டு பாடினீங்க, இத்தனை வருஷம் ஆராதனை பண்ணீங்க, இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனீங்க, இத்தனை வருஷம் உபவாசம் இருந்தீங்க, இத்தனை வருஷம் விசுவாசித்தீங்க. ஆனால் இத்தனை வருஷம் ஆண்டவரோடு இருந்ததை குறித்த நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பக்திமான்களாக இருந்த நிச்சயம் இருக்கிறது, ஆராதனை செய்த நிச்சயம் இருக்கிறது, ஊழியம் செய்த நிச்சயம் இருக்கிறது, சபைகளுக்கு சென்ற நிச்சயம் இருக்கிறது. ஆனால் கொஸ்டின் என்ன? Do you have an experience that you are with God? ஆண்டவரோடு இருந்தேன். இன்றும் என்னுடைய பலம் என்னிடத்தில் இல்லை, இப்பொழுதும் நான் பலவீனம். நான் சொல்லப்போனால் அன்றைக்கு இருந்ததை விட நான் இன்றைக்கு பலவீனம். ஆனால் ஒரு சூழல் வந்தால் அன்றைக்கு இருந்ததை விட நான் இப்பொழுது பலவானாக இருப்பேன். எப்படி என்று சொன்னால், என் பலம் என்னில் இல்லை, அவரில் இருக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழலிலும் நான் என்ன செய்கிறேன்? ஃபுல்லி ஐ டிபெண்ட் அப்பான் ஹிம், ஐ டோட்டலி லீன் ஆன் ஹிம். ஐயா, என்னிடத்தில் இல்லை இந்த சூழல், அதனால் என்னுடைய வாழ்க்கையாண்டு ரொம்ப வீக்கன் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையோ? இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வீக்காக மாறினதை உணர்கிறேன். ஏன்னா இப்போ நான் சின்ன காரியம், பெரிய காரியம் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போக வேண்டியதாக இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை. நானே வந்து என்ன இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு சொன்னால், ஒரு சின்ன கோபத்தை அடக்கிறதுக்கும் அவர்கிட்ட தான் போகணும், ஒரு பாவத்தை எதிர்க்கிறதுக்கும் அவர்கிட்ட தான் போகணும், ஒரு காரியத்தை பார்க்காம இருக்கிறதுக்கும் அவர்கிட்ட தான் போகணும், ஒரு காரியத்தை கேட்காம இருக்கிறதுக்கும் அவர்கிட்ட தான் போகணும், ஒரு ஆள்கிட்ட பழகாமல் இருக்கிறதுக்கும் அவர்கிட்ட தான் போகணும், ஒரு தேவைக்கும் அவர்கிட்ட தான் போகணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ ஹாவ் டு டோட்டலி டிபெண்ட் அப்பான் ஹிம், பிகாஸ் மை பவர் இஸ் நாட் இன் மீ, தட் இஸ் இன் ஹிம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்னவென்று சொன்னால், ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பலவீனத்திலே அவருடைய பலம் விளங்குகிறது. எனவே நீங்கள் பலவீனமாக இருப்பது உங்களுக்கு நஷ்டமல்ல, லாபம்தான். ஆனால் அந்த பலவீனத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். யாக்கோபு பாதாள நரம்புலேருந்து வரவில்லை. பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு, அபிஷியலாக கல்யாணம் பண்ண மனைவிகள், அவங்களுக்கு உடனாக வந்த தோழிகள், இன்னும் நிறைய வேலைக்காரர்கள், ஒட்டகம், அப்படி இப்படின்னு பெரிய லெவலில் தான் வராரு. ஐயா வந்துக்கிட்டே இருக்கிறவள்ள அவருடைய அண்ணன் எதிர்த்து வராரு. இவருக்கு சம்பாதிக்க தெரிஞ்ச அளவுக்கு சண்டை போட தெரியாது. யாருக்கு? யாக்கோபு. ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டு கிச்சன்லேயே சுற்றி நடந்தவர். வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டு, வெண்டைக்காய் வெட்டி கொடுத்துட்டு, புளி கரைச்சிக்கிட்டு, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வேட்டையாடின ஏசாவ் அளவுக்கு அவன் யாரு கிடையாது. ஹீஸ் நாட் மைட்டி, இஸ் நாட் பவர்ஃபுல். அந்த மாதிரி வீக்காக இருந்தான். ஆனால் தந்திரமெல்லாம் உண்டு, ஞானமெல்லாம் உண்டு, நிறைய பணம் சம்பாதிச்சான். ஆடு மாடு அதுன்னு சொல்லி அவன் அங்கே இருக்கிறோம். அவன் பயங்கர வில்லன். யார்? லாபான். ஆனால் இவன் போனால் அவனோட வில்லன். அவனையும் இவன் என்ன பண்ணிட்டான்? தலையில் மிளகு அரைச்சிட்டு நிறைய தள்ளி கொண்டு வந்துட்டான். சரி இருக்கட்டும்.
நல்ல திறமை. ஆனால் அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு கூட்டி பார்க்குறான், கால்குலேட் பண்ணி பார்க்குறான். இப்படி வந்தா அப்படி வந்தா இப்படி வந்தா அப்படி வந்தா, அப்புறம் சொன்ன ஒன்றும் முடியாதுப்பா. இரவெல்லாம் பிளான் பண்ணுறான். டேய் நீங்களாம் முன்னால் போங்க, இந்த ஆடுகள்லாம் அது அடுத்த போட்டோம், என்னை வந்து திருமணம் பண்ணவங்களாம் பின்னால் போகட்டும், ஏன்னா முன்னால் அவங்களாம் அடி வாங்கி அதுக்கு பிறகு எதாவது நடந்தால் இவங்களுக்கு நடக்கட்டும், முதல்லவே செத்துறக்கூடாது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தேவ மனிதன் தான் நல்ல ஞானமாக செஞ்சார். அந்த தோழிகள் எல்லாம் அந்த ஆடு மாடுகள் வேலைக்காரனை முன்னால் விட்டுட்டு ஒய்ஃபை எங்கே விட்டார், அதிலெல்லாம் போனாலும் இது ஒன்றா தப்பட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணியாச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 32ஆம் அத்தியாயத்தோட 26ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 32:26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்கள், இவ்வளவு பரிவாரங்களை வச்சுட்டு இருக்கிறான், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறான், நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறான். கடைசியில் பண்ணுறான், ஐயா அன்லெஸ் யூ பிளஸ் மீ ஐ வில் நாட் லெட் யூ கோ, என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம், விடவே மாட்டேன்னு காலை பிடிச்சிக்கிறார். அவர் நான் போகட்டுங்கிறார். இல்லை நான் போக விட மாட்டேன், நான் போக விட்டுட்டா என் கதை முடிஞ்சு போச்சு. அப்போ டோட்லி ஹி ஃபீல் தட் ஹி வாஸ் ஸோ வீக் டு ஃபேஸ் சச் சேலஞ்ச். அதை சந்திக்க முடியல. அங்கே தான் ஹி வாஸ் பிளஸ்ஸட். அல்லேலூயா. எவ்வளவு இருந்தாலும் அந்த பலவீனத்தை உணர்கிற ஒரு நேரம் வருகிறது. வாழ்க்கையில சில நேரங்களிலே நமக்கு பலம் இல்லாமல் இல்லை. பணபலம் இல்லையா, சொத்து பலம் இல்லையா, ஆள் பலம் இல்லையா, உடல் பலம் இல்லையா, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீ எல்லா பலத்தையும் பிரயோகித்து முடி. நீ வைத்திருக்கிற பணம் உனக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்குற பார். நீ வைத்திருக்கிற செல்வம் எவ்வளோ பலத்தை கொடுக்கறது பார். உனக்கு இருக்கிற அறிவு, உனக்கு இருக்கிற ஞானம், நீ சேர்த்து வச்சுக்கிற செல்வம், உனக்கு இருக்கிற ஆள்பலம் எவ்வளவு நடக்குது பார். ஆண்டவர் வெயிட் பண்ணியிருக்கார். நம்முடைய பலவீனத்தை உணர்கின்ற நேரம் வருகிறது வரையிலும் தேவன் தம்முடைய பலத்தை வெளிப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. இதைத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குற. கோலியாத்தே வீழ்த்தினவன். ஆனால் இப்போ என்ன நடக்குது? சங்கீதம் 22:5-6 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நானோ ஒரு புழுங்கிற நிலைமைக்கு வரார். அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹி லாஸ்ட் எவ்ரிதிங். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஹி கேம் டு தி எண்ட் ஆஃப் த ரோடு. அந்த சாலையுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டான். அங்கே நிற்கிறான். ஸோ வீக். ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் போயிடுச்சு. மனைவிகள் போயிடுச்சு, வேலைக்காரன் போயிடுச்சு, ஆயுதங்கள் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. உடன் இருந்தவளும் எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல தாவீது தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தான். ஆண்டவரே, கோலியாத்தை வீழ்த்துகிற அளவிற்கு என்னிலே பலம் இருந்தாலும் இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற சூழலை சந்திப்பதற்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, என்னோடு யாரும் இல்லை, கைண்ட்லி ஹெல்ப் மீ அப்படின்னு அழுதான் பாருங்க. 1 சாமுவேல் 30:6 வாஸ்து பார்க்கும் பொழுது டேவிட் ஸ்ட்ரென்தன் ஹிம்செல்ஃப் இன் ஹிஸ் காட். தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். எப்பொழுது? அதுவரையிலும் காட் வாஸ் வெயிட்டிங். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு இருக்கிற பலத்தையும் இழக்க வச்சிடறாருங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே என்ன நினச்சேன்னு சொன்னால், கொஞ்சம் நாளைக்குள்ளே ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவேன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, நிறைய கிரைசிஸ் இருந்தது, வாங்குற திருப்பி கொடுக்க முடியாத நிறைய ட்ரபிள்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே நான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே என் நிலைமை அப்படியே மேலே போயிடும் அப்படின்னு பார்த்தா இருக்கிற ஆற்றலும் போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஒருத்தங்கிட்ட காசு கேட்க போகாத நான் கொடுத்து அவன் திருப்பி தராமல் இருக்கிறவள்ள அவன் சட்டையை பிடிச்சிட்டு காசை கேட்பேன். இப்போ அவன் என்ன கிண்டல் பண்ணுறான், எனக்கு காசு தர வேண்டியவன். நான் கொடுக்கணும்னு என்ன விட மாட்டேங்கிறான். ஆனால் எனக்கு தர வேண்டியவன் என்னை பார்த்து என்ன செய்கிறான், கேலி பேசுகிறான். யோசித்து பார்த்தேன், என்னடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் இப்போ என்ன ரொம்ப வலிமையாக்கிருப்பான்னு பார்த்தா இருக்கிறதும் போச்சு. அப்புறம் பார்த்தா மும்பை பட்டணத்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஓடுற லெவலுக்கு என்னை கொண்டு வந்தார். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை சோத்துக்கும் வழி கிடையாது, ஊருக்கும் போக முடியாது, மும்பைக்கும் போக முடியாது. இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு தெருவில் ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருந்தேன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவரே, அடுத்த வேளை சோறு கொடுத்தா சாப்பிடுவேன். யார் சோறு கொடுக்குறது? பாண்டிச்சேரியில் யார் இருக்கிறா? யாரும் இல்லை. 2-3 வருடங்கள் ஒரு அறைக்குள்ளே தான் இருந்தேங்க. ஆண்டவருக்கு சோறு கொடுத்தார். எப்படி கொடுத்தாங்க? பக்கத்தில் கொண்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதையெல்லாம் இப்போ சொல்லி விளக்குனா அந்த டாபிக் அடி வாங்கிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லாத நான் பண்ணிட்டாருங்க. ஒரு பஸ்ஸுகளை காசு கொடுத்து ஏறுறதுக்கு இல்லாமல், நான் இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க இல்லாதபடிக்கு, எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வசதி இல்லாதபடிக்கு, அடுத்த ட்ரெஸ்ஸு வாங்க முடியாதபடிக்கு, ஒரு நல்ல சாப்பாடு இல்லாதபடிக்கு என் நிலைமை கொண்டு வந்துட்டார்.
நான் ஒரு வருஷம் முழுதும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருங்க, ஒரு மலையாளி கடையில் போய் ஒரு வருஷம் முழுதும் காஞ்ச புரோட்டாவை தவிர வேறு ஒன்றும் சாப்பிட முடியாது. சால் நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த ஒரு மைதா மாவு போட்டு ஒரு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த சால்னாங்கிறது. இதே ஒரு வருஷத்துக்கு வாயெல்லாம் புண்ணு வந்துச்சு. என் நிலமையை பாருங்கள். நான் இத்தனைக்கும் ஆண்டவருக்குள்ளே என்ன சரி இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், கட்டுக்கட்டாக எழுதி தள்ளிட்டு இருக்கேன், ஒரு புத்தகம் கூட வெளியே வரல, ஒரு பேஜ் கூட பிரிண்ட் பண்ண முடியலை. ஆனால் இரவும் பகலும் அந்த காலத்தில் மணி டைம் பார்க்குறது கையில் கடிகாரம் கிடையாது. இந்த ஒரு சின்ன மார்க்கெட்டில் ஒரு கிளாக் டவர் இருக்குது பாருங்கள், அது அடிக்கிறத கால்குலேட் பண்ண, அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அடிக்கும். இதெல்லாம் நைட்டில் உட்காந்து எழுதியிருந்தேன். இவ்வளோ காரியம் நடந்தது. ஒன்றும் செய்ய முடியாதவனாக என்னை மாற்றிவிட்டார். கிழக்கையும் போக முடியாது, மேற்கையும் போக முடியாது, வந்த இடத்துக்கும் திரும்ப முடியாது, போய் சேர்கிற இடமும் தெரியாது. ஒன்றும் இல்லாதவனாக என்னை மாற்றிவிட்டார். ஆண்டவர், இதை விட நான் எவ்வளோ நன்றாக இருந்தேன் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக. என்னிடத்துல ஒரு பலம் இருந்தது, ஒன்றுமே இல்லையே. ஒருவேளை சோத்துக்கு உண்மையே நான் சார்ந்திருக்கும் நிலைமையாகிவிட்டது. ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு பிறகு தான் என்னை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. இந்த லெவலுக்கு கொண்டு வந்து, தம்பி இதுக்கு மேலே ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாததில்ல, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அதில் தான் டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அதில் தான் டேர்னிங் பாயிண்ட். இது வரைக்கும் என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொண்டு வந்துருவார். யாருக்கு முன்னாலும் கையேந்தல்ல, எங்கேயும் கௌரவத்தை விட்டு கொடுக்கல, எங்கேயும் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி பொய் சொல்லலை, ஏமாற்றலை, எந்த இதுவும் பண்ணலை. எதற்கு சொல்லணும், சில நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கிற பலம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் வெரி லிமிட்டட். நாம் இதை வச்சுட்டு என்ன பண்ணிடணும்னா சாதிச்சிடலாம், வாழ்க்கையை சந்திச்சுக்கலாம். நம்மகிட்ட தான் காசு இருக்குது, நம்மகிட்ட தான் பணம் இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்குது, செல்வம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, அரசியல் தொடர்பு இருக்குது, எல்லாமே இருக்கிறது. வித் ஆல் தீஸ் திங்ஸ் we can face a life அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவட்டத்திலேருந்து நமக்கு ஒரு கிருபை கிடைக்கணும்னா, ஆண்டவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாக நடக்கணும்னா, ஆண்டவர் முதலாவது இதெல்லாம் கொண்டு நீ ஒன்றும் பண்ணிட மாட்ட அப்படிங்கிறத அறிய வைக்கிறாரு. இந்த பலமெல்லாம் என்னை விட்டு கரைந்து போக வைக்கிறார். கரைந்து போயிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன பலப்படுத்துகிற. காரணம் என்னன்னு சொன்னால், நான் இந்த கொஞ்சம் பலத்தை வைத்து கொண்டு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாமல் இருக்கிறேன். அதனால் என்ன பண்ணனா, இது காலியான பிறகு எனக்கு அவர் ஒரு பலத்தை கொடுத்து அந்த பலத்தை கொண்டு பெரிய விஷயங்களை சாதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் பலத்தை வச்சு நான் போதுன்னு உட்காந்துக்குவேன். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் டிசால்வ் ஆகிறது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு பலம் தரப்புறம் அந்த பலம் என்ன செய்கிறது, என்னை உயரத்துக்கு கழுகை போல சிறகடித்து பறக்க வைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலம் விளங்கும் என்று பைபிள் சொல்வது. இப்போ நீங்கள் யாராகிலும் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் பயப்படாதீங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு ராஜாவும் அப்படி தான் இருந்தான். 2 நாளும் 20ஆம் அத்தியாயத்துடைய 12ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, யோசபாத் என்கிற ஒரு ராஜா, ஒரு பெரிய நாட்டுடைய ராஜா, அவன் போய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று சொன்னான், ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குது, எனக்கு ஆகுள் முன்னால் நிற்க முடியலை, எங்களுக்கு பலம் இல்லை, கைலி டூ சம் ஹெல்ப், இதை எங்களால் சந்திக்க முடியலை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு ராஜாவாக இருந்தும் தன்னுடைய நிலைமை உணர்ந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். கிதியோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 14 வசனத்தை 15 வயசை வாஸ்து பார்க்கும் பொழுது, அவன் நான் போக மாட்டேன்னா, நான் ரொம்பவும் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு ஒரு கிரேட்னஸும் கிடையாது, ஒரு ஆனரும் கிடையாது, என்னை போய் பெரிய ஒரு வேலை செய்ய சொல்கிறேன். அவர் என்ன சொன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரே மனுஷனை நீ என்ன வீழ்த்துகிறது போல முறியடிக்கிற வீழ்த்த. என்ன சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோ, என்ன அர்த்தம், வாங்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு அதை கொண்டு போ, நான் உன் கூட வரேன், பார்த்துக்கிறேன். புரிகிறதா? அப்போ அவங்ககிட்ட அவன் சொன்னதை பார்க்கும் பொழுது பலவீனம் தான் இருக்கு. அவன் தன்னை குறித்து புரிந்து வைத்துக்கிறேன், ஒரு அற்பமான குடும்பம், சாதாரணமான ஆள், என்னால் இந்த சொசைட்டியில் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது, அடுத்தவளை சாப்பாட்டுக்காக நான் பயிரிட்டதையெல்லாம் காப்பாற்றுறதுக்காகவே குகைகள்லேயும் மலைகளையும் மறைந்திருக்க வேண்டிய தேவையாக இருக்குது, நான் போய் என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தை உன்னை குறித்து சரியாக எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிற, சரியாக கால்குலேட் பண்ணி வச்சிருக்க, சரியாக அசஸ் பண்ணி வச்சிருக்கிற. அதனால் வித் திஸ் ஸ்ட்ரென்த் உன்னை குறித்த ஒரு யூ ஹேவ் அன் ரைட் ஐடியா, இந்த சரியான ஐடியாவை கொண்டு போ, ஐ வில் கம் வித் யூ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அருமையானவர்களே, உங்களிடத்திலே பலவீனம் இருக்கிறது பிரச்சனை அல்ல, அந்த பலவீனத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். இன்னும் நாம் பலவீனம் நம்மையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. பலப்படுவதற்கு we have all means in Christ. எல்லாம் இருக்கு. நீங்கள் யாராக இருக்கலாம், பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இன் கிரைஸ்ட் we have the right solution. நீங்கள் சந்திக்கலாம், உங்கள் கவலை நீங்கள் மேற்கொள்ளலாம், உங்கள் பயத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
உங்களுடைய அவிசுவாசத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். பாவத்தை எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலை மேற்கொள்ளலாம். உங்களை ஆண்டவர் யுத்த வீரனாக மாற்றுவார். நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீங்க. நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீண்ட காலமாக உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற தவறான சுபாவங்களை நீங்கள் வெளியே வரலாம். திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே, இந்த கோபம் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது, இந்த கசப்பு மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது, இந்த வைராக்கியம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், போகும். பி வித் காட், பி யுனைடெட் வித் கிரைஸ்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே. ஐ ஆம் so weak but he is so strong but I am with him. நான் அவரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த பலவீனத்திலே என் பலம் பரிவுணம் விளங்கும்னு சொன்னால், எந்த ஒரு மனுஷன் தன்னை பலவீனம் என்று அறிந்து, அது சும்மா ஆன்மீகத்துக்காக சொல்கிறதில்ல, we have to realize ourselves. நாம் உண்மையிலே பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் சொல்லணும். வியாதி இல்லாமல் டாக்டர் முன்னால் போய், டாக்டர் இங்கே வலிக்குது டாக்டர், ஏதாவது மருந்து கொடுத்து அந்த மருந்து உங்களுக்கு வியாதியை உண்டு பண்ணிடும். ஆமாம், மருந்து என்ன செஞ்சிடும். ஆமாம், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் யாருக்கா உடம்பு சரியில்லாமல் மாத்திரை சாப்பிட்றவில்ல, கஞ்சி குடிக்கிறவில்ல, பக்கத்தில் இருக்கிற பையன் நமக்கு தரலையே, எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, எனக்கு தெரியாது. எங்கள் ஊரில் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு பையன் அவங்க அப்பா பனையிலிருந்து விழுந்தார், பனையிற தொழில், பனையிலிருந்து கீழே விழுந்துட்டார். விழுந்து கைகள் காலெல்லாம் உடைஞ்சி போச்சு. அப்போ அவருக்கு மருத்துவம் எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு கொடுத்தாங்க. ஆட்டுக்கால் சூப்பு கொடுத்து அவர் சூப்பை குடிச்சிட்டு அந்த எலும்பு இருக்கும்ல, எலும்பை பையனுக்கு கொடுத்தார். பையன் அதை வச்சு என்னென்ன உறிஞ்சிக்கிட்டே இருந்தான். அப்போ பையனோட படிக்கிற இன்னொரு பையன் அதில் வந்தான். அவன் என்னடா சேர எலும்பு உறிஞ்சிரண்டா அப்படின்னு, எனக்கு ஒன்று கொடுறா அப்படின்னா, தரமாட்டேன், எனக்கு வேணும் அப்படி. எவ்வளோ கேட்டு பார்த்தான், கொடுக்கல. அவன் சொன்னானா, எங்கள் அப்பனும் ஒரு நாள் பனையிலிருந்து விழுவார், அப்பொழுது நானும் எலும்பு சூப்பும், அப்போ நீ வருவ பாரு, உனக்கு தரவே மாட்டேன். சரியா? அப்போ சில நேரங்களில் அந்த மாதிரி அப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகணும்னு சொன்னால் நம்ம வி மஸ்ட் ஃபீல் சம் கம்ப்ளைண்ட்ஸ். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எலிமெண்ட் நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் டாக்டர் கிரிப்பாக என்ன செய்ய முடியும், போக முடியும். அதை மாதிரி இப்போ வீக்னஸ் இருந்துன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களை பலப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் எத்தனை வருஷமாக உங்களை பலவீனம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த மாதிரி சொல்கிறத ஆண்டவர் விரும்பலை, ரசிக்க மாட்டேங்கிற ஆண்டவர். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஒரு திருப்பம் வரணும். இப்படியே நம்ம வீக்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ஒரு அர்த்தமற்ற சாட்சியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு மத்தியிலே முகமலர்ச்சியோடு வாழ வேண்டும், சோதனைகளை ஜெயித்து வாழ வேண்டும். நம்மை பார்க்கிறவர்களுக்கு இவர்கள் வெறும் விசுவாசிக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நல்லது என்று நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸோ லெட்ஸ் ரியலைஸ் அவர் ஓன் வீக்னஸ் இன்வர்ட்லி. நமக்குள்ளே இருக்க வீக்னஸ் உணர்வோம். இப்போது அடுத்தது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இப்போ நான் வீக்காக இருக்கிறேன், பாவத்தை எதிர்க்க முடியாத வீக்னஸ், நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாத வீக்னஸ், பொருளாதார நெருக்கடியை சந்திக்க முடியாத வீக்னஸ், வாழ்க்கை சூழல்களை சந்திக்க முடியாத வீக்னஸ், இப்படி பலவிதமான நெருக்கடிகள். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரா? எப்படிங்கிறீங்க? இவ்வளோ நேரம் பலப்படுத்துவார் தானே படித்தோம். ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன், சரீரத்திலே பலவீனமாக இருக்கிறேன், மனதிலே பலவீனமாக இருக்கிறேன், சூழ்நிலை பலவீனமாக இருக்கிறேன், பொருளாதார பலவீனமாக இருக்கிறேன், உறவுநிலை பலவீனமாக இருக்கிறேன், பாவத்தை எதிர்த்து பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுதுன்னு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இவ்வளவுலாம் பண்ணால் ஆண்டவர் நம்ம பலப்படுத்த மாட்டாரா? ஒன்றுக்கும் பதில் பேசாமல் இருந்தால் எப்படி? இவ்வளவு நான் ஜெபம் பண்ணி என்ன பலவீனமாக உணர்ந்து நம்ம நிறைய பேர் அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரை கவலைகளை மேற்கொள்ளணும், பயத்தை மேற்கொள்ளணும், பாவத்தை மேற்கொள்ளணும், என்ன பலப்படுதும். ஆயுள் காலம் முழுசும் நம்ம இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆயுள் காலம் முழுதும் அந்த வியாதி நம்மகிட்ட இருக்குது. அப்படி தானே? சில வியாதிகள் வந்தால் காலம் முழுதும். ஆமாம், நான் ஒரு முறை டாக்டர்கிட்ட போகிறவங்கள, இந்த மாத்திரை எவ்வளோ நாள் சாப்பிடணும், எவ்வளோ நாள் இல்லை, உயிருள்ள வரையும் சாப்பிடுங்கன்னாரு. ஆமாம், அது மாதிரி சில நேரங்களில் விஷயங்கள் அப்படி. இப்போ நம்ம நிறைய பேர் ஆயுள் முழுவதும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். நம்ம கூட்டத்துக்கு போனோம், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தாரும் தேவா. அடுத்த முறை அதே பாட்டு தான். அப்போ என்ன அர்த்தம், போன முறை மிஸ் ஆகிப்போச்சு. அண்டே தாரும் தேவன்னு அவர் அண்டு தந்திருந்தா அதற்கு அப்புறம் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்துருக்குமா? அடுத்தது மறுபடியும் கூட்டத்தில்
வல்லமை தாரும் தேவா அப்படின்னு மறுபடியும் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை எங்கே உண்டு? பாட்டில் தான் இருக்குது, வாழ்க்கையில் இல்லையே. காரணம் என்னன்னா, நம்ம அணுக வேண்டிய முறையில் அணுகல. ஆண்டவர் யாரையும் பலப்படுத்துகிறார்? ஒரு யோசுவாவைத்தான் பலப்படுத்துவார், ஒரு தாவீதைத்தான் பலப்படுத்துவார், ஒரு கிதியோனைத்தான் பலப்படுத்துவார், ஒரு யோசபாத்தை தான் பலப்படுத்துவார். ஏன் தெரியுமா? அவங்கள பலப்படுத்தினா அவர்கள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கருவிகளாக செயல்படுவார்கள். ஆண்டவர் அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்கிற அடிப்படை வேத சத்தியத்தை யாரும் மறந்துடாதீங்க. யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவருக்காக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார், நமக்காக தான். இல்லை, நான் சொல்கிறேன், இல்லை, அவருக்காக. God has a plan, God has a purpose. அதற்கு நம்மளை இன்வால்வ் பண்ணுறவல்ல பலப்படுத்தார். யோசுவாவை ஏன் பலப்படுத்தினார்? God had a plan. இந்த ஜனங்களை அந்த கானான் தேசத்தில் கொண்டு சேர்க்கணும், அவர்களை அங்கே கொண்டு சேர்த்து கர்த்தர் அவர்கள் மூலமாக சில காரியங்களை செய்யணும். அதனால் அந்த யோர்தானை கடந்து போக வைக்கணும். அந்த யோர்தானை கடந்து போக வைக்கணும், அந்த யோசுவாவை அவர் பலப்படுத்தணும். அந்த யோசுவாவை பலப்படுத்தணும், அவன் தன்னுடைய வீக்னஸை உணர்ந்து அவரிடத்தில் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. ஏன் பலப்படுத்தினார்? கோலியாத்தை வீழ்த்தோருக்கு தாவீதை ஏன் பலப்படுத்தினார்? பலப்படுத்துவதற்கு பின்னால் நோக்கம் என்ன சொன்னால், தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது when God is strengthening us, when God gives his power so that we can stand tall, எப்பொழுது அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அருமையானவர்களே, நம்மில் அநேகர் கண்ணீர் ஜெபங்களை தான் ஜெபித்திருக்கிறோம், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் என்று தான் கண்ணீரோடு உபவாசத்தோடு நாம் ஜெபித்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் இல்லையே. எத்தனையோ ஆண்டுகளாக கண்ணீரோடு தான் நம்முடைய வாழ்க்கையை போய்கொண்டிருக்கின்றது. எப்பொழுது கண்ணீரை ஆண்டவர் துடைக்கப் போகிறார்? ஏனென்றால் நாம் ஆண்டவரால் பலப்படுத்தப்பட விரும்பினோம். எதற்காகவென்று சொன்னால், நம்முடைய காரியங்களுக்காக, ஃபார் அவர் ஓன் திங்ஸ். Indirectly it can be said as selfishness. நம்முடைய தேவைகளுக்காக. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், காட்ஸ் ஃபார்முலாவில் போங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ, யாரையெல்லாம் பலப்படுத்தினார், எந்த சாதாரணமானவனையும் அவர் பலப்படுத்தினார். ஏன்னா அவர்களை கொண்டு அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாம் இடத்துல வந்து அவன் ஒரு பலவீனமான சூழ்நிலை இருந்த பொழுது ஆதியாகமம் 15 சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு பலமும் பலத்த கேடகமாக இருக்கிறேன், பி ஸ்ட்ராங்னார். ஏன்? அவனை பலப்படுத்தினாதான், அவனை திடப்படுத்தினாதான் அவனை கொண்டு ஒரு சந்ததி உருவாக்குற தேவனுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்ற முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிந்தனைக்கு நம்ம வருவோம், இதுக்கு மேலே பண கஷ்டத்துக்காகவும், வேலை கஷ்டத்துக்காகவும், உடல் கஷ்டத்துக்காகவும், வாழ்க்கை கஷ்டங்களுக்காகவே ஜெபித்ததை கொஞ்சம் நிறுத்தி வைப்போம். தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நம்ம எவ்ரிடே we have to share all our things with God, எல்லாம் சொல்லணும். ஆனால் இவைகளுக்காகவே ஜெபித்து கொண்டிருந்தோம்ல, இதை கொஞ்சம் மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும், என்னை கொண்டு நான் வாழ்கிற அந்த நாட்களிலே இந்த உலகத்தில் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்து நிறைவேற்றும். ஆஸ் an instrument செஞ்சு பாருங்க, you will see the result. நாம் நம்முடைய காரியங்களுக்காகவே அழுது 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 ஜெபித்து வாழ்நாள் முழுவதும் அழுகே நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியனாக நின்று கொண்டு உங்களுடைய பார்வை திருப்புங்கள், உங்களுடைய பலவீனத்தை உணருங்கள். ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியாதவனாக இருக்கிறேன், உலக பிரகாரம் பலவீனன், மனப்பிரகாரம் பலவீனனாக இருக்கிறேன், என்னை கொண்டு நீர் உம்முடைய நோக்கத்திற்காக ஏதாவது செய்யணும்னா செய்யும். அல்லேலூயா. ஐ கமிட் மை செல்ஃப் டு யூ. தேவனுடைய திட்டத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். எனவே தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்ற வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டேன். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் ஜெப கூட்டங்களுக்கெல்லாம் போகலாம், உபவாச கூட்டங்களுக்கெல்லாம் போகலாம், இரவும் பகலும் ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்பதற்கு சரியான ஒரு சிந்தனை இல்லை என்று சொன்னால், we don't have any chance to be strengthened by God. தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்வின் மேல் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதற்காக நீங்கள் ஏதோ குழம்பி கொண்டிருக்காங்க, எங்கே ஏதாவது நம்மளை ஜார்க்கண்டுக்கு அனுப்பிடுவாரா, அஸ்ஸாமுக்கு அனுப்பிடுவார், அங்கே வர கலவரமாக இருக்குதே, வடகளுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, ஒருவேளை உம்முடைய சித்தம் நிறைவேறன்னு சொல்லிட்டு நீ அஸ்ஸாமுக்கு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்?
அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. அவர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துலையே பல திட்டங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. அது என்னன்னு தெரில. அது அசாமுக்கு போகிறதா ஜார்க்கண்டு போகிறதா நான் சொல்ல வரல. நீங்கள் இருக்கிற இடத்துலையே he has some plans. அதுக்கு கமிட் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். உங்கள் சூழ்நிலை சந்திக்க பலப்படுத்துவார். உங்களுடைய சுபாவ நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாருமே உங்களை பலப்படுத்துவார். இப்போ அடுத்ததாக பார்க்க வேண்டிய என்னவென்று சொன்னால், தேவனுடைய திட்டத்துக்கு நம்மளை கமிட் பண்ணால் வாட்ஸ் த பிளான் ஆஃப் காட். தேவன் எப்பொழுது என்னை பலப்படுத்துகிறார், அவருடைய திட்டத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கும். அவருடைய திட்டத்தினுடைய முதல் பகுதி என்ன என்பதை பார்க்க வரும். முதலாவது, ஆண்டவர் நமக்கு ஒரு உறவு முறையை தருகிறார். God gives us a kind of relationship. ஒரு உறவு முறை, ஒரு சிஸ்டம் இருக்குது அவருக்கு. அதாவது எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு குறிப்பிட்ட உறவு முறை. சிலவளை கேட்கலாம், இவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறோம்ல, இவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அண்ணனா, தம்பியா, நண்பனா, அப்பாவா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, எவன்னு கேட்குறோம்ல, அதை மாதிரி ஆண்டவர் நம்மோடு ஒரு குறிப்பிட்ட உறவை ஏற்படுத்த. ஏன்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நல்லா கவனிச்சிங்க. முதலாவது அவருக்கு என்ன வேண்டும் என்றால் ஒரு ரிலேஷன்ஷிப். அது என்ன ரிலேஷன்ஷிப் அதை புரிஞ்சுக்கணும். வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுட்டிங்களா? நான் ஒரு நல்ல பக்தனுங்க, பக்தியாக நான் பாடுவேன். உதாரணம் சொல்கிறேன், பக்தியாக ஜெபிப்பேன், பக்தியாக வேதத்தை படிப்பேன், பக்தியாக வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவேன், பக்தியாக ஆண்டவரை சொல்லுவேன், பக்தியாக நிறைய காரியங்களை செய்வேன். அப்படி நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பக்தன் ஒன்றும் தேவை கிடையாதுன்றார். ஆண்டவர் நான் ரொம்ப பக்தியானவன் உண்மை இடத்துல. பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டான் சங்கீதம் சொல்லுதே. சங்கீதம் தானே சொல்லுது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நீ இன்னும் சங்கீத புத்தகத்துக்குள்ளே இருக்கிற. கர்த்தர் பக்தியானவன் தமக்கு தெரிந்து கொண்டார். இல்லை, கர்த்தர் பாவியை தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாடில் பக்தியானவனை இல்லை. நல்ல நிறைய பேருக்கு தெரியல விஷயம். பக்தியானவனை தெரிந்து கொண்டார், இல்லை பாவியை தெரிந்து கொண்டார். அது பழைய ஏற்பாடு. நியூ டெஸ்டமென்ட் பாவியை தெரிந்து கொண்டார் இல்லையா? இப்போது ஆண்டவர் நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப பக்தி, கோயிலை பார்த்தாலே எனக்கு பக்தி வருது, குருசை பார்த்தாலே பக்தி வருது, பைபிளை பார்த்தாலே நான் கீழே கூட வைக்க மாட்டேன், வாக்குத்தத்தம் அங்கே பாருங்கள் ஸ்டிக்கர், இங்கே பாருங்கள் ஸ்டிக்கர், வண்டியில் பாருங்கள் வசனம், வீட்டு சோத்தை பாருங்கள் வசனம், எவ்வளோ பக்தியானவன். ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த பக்கம் போய் நில்லுப்பா, ஒன்றை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் இவ்வளவெல்லாம் பண்ணுறேன், இவ்வளோ பக்தியாக இருக்கிற உன் பற்றி எவ்வளோ விசேஷமாக சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ சரிப்பட்டு வர மாட்டாப்பா. அடுத்தது ஒருத்தர் வர்றார், அடிமை நான் ஐயா, என்ன சொல்லுகிறீரோ சரி, அடிமை நான் ஐயா. இந்த அடிமையை கண்ணோக்கி பாருங்கள், அடிமைக்கு என்ன வேலை கொடுக்கிறீர் செய்கிறேன். அவர் சொல்கிறார், இந்த அடிமைகளை வச்சு ஒன்றும் பண்ணுறதில்ல, பண்ணி அந்த பக்கம் போய் நல்ல, நீ சரிப்பட்டு வரமாட்ட, நீ அடிமை, உன்னை ரொம்ப தாழ்த்திக்குவேன். ஆண்டவரே ஜிப்பா போட்டு கொண்டு வாழ வேண்டுமா, மீதமுள்ள காலங்களிலே என்னுடைய கோட் சூட்டை விட்டுவிட்டு காவி கட்ட வேண்டுமா, இனி நான் முகச்சவரம் செய்யாதபடி தாடி வளர்க்க வேண்டுமா, இல்லை உண்மை போல தலைமையை நீளமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா, எல்லாம் சேர செருப்பு போடாமல் நடக்க வேண்டுமா. ஆண்டவர் சொல்ற, நீ சரிப்பட்டு வரமாட்ட, நீ அந்த பக்கம் போய் நல்லு. ஒன்றை வச்சு நான் தேவ திட்டத்தை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்போ யார் தான் வேணும்? பிள்ளையா வரையா? ஐயோ, பிள்ளையா வரது அவ்வளோ பெரிய பெரிய விஷயம் இல்லாது. அடிமையாக யார் வேணாலும் வரலாம், பக்தனை யார் வேணாலும் வரலாம். எப்போ பக்தனையும் அடிமையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது பழைய ஏற்பாட்டிலே தெரிஞ்சு போச்சு. இனி பக்தனு வேண்டாம், அடிமை வேண்டாம். ரொம்ப தங்களை தாழ்த்தி கொண்டு சன்னியாசியாக துறவியாக இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு வேண்டாம். இப்போ தேவை என்ன? பிள்ளையாயிரு, பி ஆஸ் மை சன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அடிமைகள் அல்ல, பக்தர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நல்ல பக்தர்கள், ஆனால் ஆண்டவருக்கு தேவை பக்தர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அடிமைகள், ஆனால் ஆண்டவருக்கு தேவை அடிமைகள் அல்ல. யார் வேணும்? பிள்ளை. பிள்ளை. பாவிகளாக இருக்கிற நம்மை பிள்ளைகளாக அவர் அழைக்கிறேன்னா, பிள்ளையை கொண்டு தான் புதிய ஏற்பாட்டில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். பிள்ளைகள் வழி. பிள்ளைகள் தான் they will be able to understand the heart of their father. புரிகிறதா? அதனால் என்னை புரிந்து கொள்ளுகிற மனநிலை உள்ளவர்களை கொண்டு தான் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அதனால் நீ முதலாவது யாராக மாறு? பிள்ளையாக மாறு. எனவே தான் மத்தேயு 18:3 என்ன சொல்கிறது? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாற சொல்லப்பட்டுல. அப்போ அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்கள் பிள்ளைகளாக மாறிட்டீங்களா? மாறலைன்னா இன்றைக்கி நீங்கள் கமிட் பண்ணிட்டு போங்க. அடுத்த செய்தி வேளையில் தேவனோடு நடப்பது என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறோம். தேவனோடு நடக்கிற பதில் நிறைய சொல்கிறோம். வாட் இட் இஸ் டு வாக் வித் காட், அதை தான் நம்ம அடுத்த மெசேஜில் பார்க்க போகிறோம். இப்போது தேவன் உங்களுடைய பலவீனத்தை உங்களை பலப்படுத்தணுமா? தேவன் பிள்ளைகளைத்தான் பலப்படுத்த, அடிமைகளை அல்ல.
7 நாள் உபவாசம் நீங்கள் இருக்கலாம், 21 நாள் உபவாசம் இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால எல்லாம் ஆண்டவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டார். நீங்கள் காலைல சாப்பிடாம இருக்கலாம், சண்டே சிலரும் சாப்பிடாம இருக்கலாம், அதனால் நீங்கள் பலப்பட மாட்டீங்க. முதலாவது பிள்ளைகளாக மாறினீங்களா? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். He cannot enter the kingdom of God unless he is born again. பிள்ளைகளாக பிறந்து விட்டீர்களா? நீங்கள் தேவனால் பலப்படுத்தப்படுவதற்கான முதல் பகுதியை வந்து விட்டீர்கள். இல்லை என்றால் இப்பொழுதே உங்களுடைய இருதயத்தில் இதற்கென்று ஒரு தனி ஜெப வேலையெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் கமிட் பண்ணுங்க. உங்களுடைய 1000 பிரச்சனை, 1000 கஷ்டங்கள் அவைகளெல்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு, ஆண்டவரே, ஒரு பிள்ளையாக வந்து இந்த உலக வாழ்க்கையிலே உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஐ கமிட் மை செல்ஃப் ஃபார் தட், அக்செப்ட் மீ சொல்லுங்கள். இரண்டாவதாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக யாரை தேவன் பலப்படுத்துவார் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதற்கென்று ஒரு பாதையை வச்சிருக்கிறார். அப்படி தானே? நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறவில்லை, இல்லை இங்கே அனுப்புறவில்லை, இப்படியே போன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு யாராவது ஒரு டிரைவர்கிட்டே ஆட்டையாவது நம்ம பிள்ளைய அனுப்புறவில்லை, இவனை இப்படியே அழைச்சிட்டு போன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பிள்ளைக்குன்னு நாம் ஒரு குறிப்பிட்ட பாதையை சூஸ் பண்ணுறோம். அப்படி தானே? அதை மாதிரி அருமையானவர்களே, தேவனுக்கு பிள்ளையாக நாம் மாறுவதன் மூலமாக தேவன் நம்மை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே பக்தர் வாழ்க்கையை விட்டுவிட்டு பரிசுத்த பிள்ளைகள், நம்ம நிறைய பேர் நினைக்கிற என்னன்னு சொன்னால், நான் அதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நான் இவ்வளோ பக்தியாக இருந்த பிள்ளை இல்லையா, நான் இவ்வளோ அடிமையாக இருக்கிற பிள்ளை இல்லையா, இவ்வளோ என்ன தாழ்த்துக்கிறேன், இவ்வளோ ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ ஆண்டவர் தியாகம் பண்ணிக்கிறேன், பிள்ளை இல்லையா? தியாகம் பண்ணுவதினாலே பிள்ளைகளாக மாட்டீர்கள். பக்தர்களாக இருப்பதனால் பிள்ளைகளாக மாட்டீர்கள். பிள்ளைகளானால் பக்தர்கள் ஆவீர்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவது எப்போ நீங்கள் பிள்ளைகளானீங்க? எப்பொழுது நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? உங்களுடைய மனம் திரும்பின காலகட்டம் என்ன? ஒருவேளை ஷார்ப்பாக எக்ஸாக்டாக உங்களுக்கு டேட்டு தெரியாமல் வருஷத்துலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு காலகட்டம் தெரியும் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அறிந்திருக்கிறேன், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் என்று. நீங்கள் எப்பொழுது பிள்ளைகளானீர்கள்? நீங்கள் பிள்ளைகளாக மாறுவதற்கு உங்களை தூண்டினது என்ன? உங்களை பாவிகள் என்று எப்பொழுது உணர்ந்தீர்கள்? பாவிகள் என்று தங்களை உணராத எவரும் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏசுநாதரை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணி, ஏசுநாதரை வாங்கணும், அப்போ தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஆனால் வேணும், அதனால் பிள்ளையாக முடியாது. பாவிகள் என்று தங்களை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது ஆட்டோமேட்டிக்கலி they will become God's children. இதைத்தான் கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்கள் அந்த வசனத்தை. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீ அடிமையாக இராமல், நோ லாங்கர் யூ ஆர் ஸ்லேவ். நல்லா புரிஞ்சிட்டீங்களா? இப்போ நீ யாராக இருக்க வேண்டாம், அடிமையாக இராத. யாராக இருக்கிறார்? நவ் யூ ஆர் த சன். அதனால் அதை உறுதிப்படுத்துக்கு தான் ஹோலி ஸ்பிரிட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளானால் அடுத்த கட்டம் என்னவென்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட வழியை நிர்ணயிக்கிறார். அந்த வழியை குறித்து மத்தேயு 7:13 வாஸ்து பார்க்கும் பொழுது, அது நாம் விரும்பத்தக்க விதமான ஒரு வழியோ, உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வழியோ, எல்லாருக்கும் நல்லதாக தோன்றுகிற ஒரு வழி அல்ல. ஏனால் உலகத்தார் ஏற்றுக்கொள்கிற ஒரு வழியை குறித்து சொல்கிறார். அது ப்ராட் கேட், வைடராக இருக்குது. அதில் நிறைய பேர், so many are going there, அதில் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. அது ப்ராடாக இருக்குது. அங்கே ஆடிக்கொண்டே போகலாம், பாடிக்கொண்டே போகலாம், ஓடிக்கொண்டே போகலாம். we have all freedom, எல்லாம் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கலாம். ஆனால் எங்கே போய் சேருது? that will lead to destruction, அழிவுக்கு நேராக போயிட்டுருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னொரு வழி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குது? ரொம்ப நேரோ. ஆனால் அது என்ன செய்கிறது? that will lead you to life. ஆனால் நேரோவாக இருந்தாலும் நடக்க முடியாத பாதை இல்லைங்க. நேரோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாகர்கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தக்கலை, இரணியல், இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சிலருடைய வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது அவ்வளோ ஒடுகலான தெருவாக இருக்கும். நாம் ரொம்பவும் பார்த்து தான் போனாலும் போக முடியாமல் அல்ல. என்ன? ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ஒழுங்கு. எப்படி வேணுமாலும் போவேன். ஆமாம், நிறைய வாழ்க்கை அப்படி தான். நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போது நல்ல ஆராதனை செய்வேன், ஆடி பாடி துதித்து அபிஷேகத்தை நிரம்பி ஆராதனை செய்வேன். மற்றபடி எல்லாம் பார்ப்பேன், எல்லாம் அனுபவிப்பேன், எங்கே வேணாலும் போவேன். சரி, இப்போ அருமையானவர்களே, ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்வு நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு நியமிக்கின்ற ஒரு பாதை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான் என்று பைபிள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுது. இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு நியமிக்க பாதை என்ன? இந்த நேரோ கேட், இந்த இடுக்கமான. இதில் என்னென்னா, ஆல் தட் வி நீட் இஸ் த டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறைகள். இந்த பாதையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், இது இடுக்கமாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் மாதிரி என்ன பண்ண முடியாது,
ஆடி பாடி போக முடியாது, ஆனால் சரியாக போகலாம். இந்த பாதையில் யார் வரா? ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. இது இடுக்கமான பாதை தான், இது எல்லோரும் விரும்பத்தக்க பாதை இல்லை. ஆனால் இதில் நடக்கும் பொழுது மை காட் இஸ் வித் மீ, ஹி லீட்ஸ் மீ. ஆதியாகமம் 17:1 வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அருமையிலே நம்மை போக சொல்லிவிட்டு அவர் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துட மாட்டார். ஹி வில் ஃபாலோ அஸ், நம்மை பின்தொடர்ந்து வருவார். எனவே இந்த பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் கூறுகிற வழி இது உண்மையின் வழியாக உண்மையின் பாதையில் போங்க. தாழ்மையின் பாதையில் போக முன் வாருங்கள். தேவன் விரும்புகிற சாந்தத்தின் பாதை, பொறுமையின் பாதை, சகிப்புத்தன்மையின் பாதை, பரிசுத்தத்தின் பாதை, இந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். இந்த பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வாக் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு பீஸ் உண்டு, ஜாய் உண்டு, இங்கே உங்களுக்கு ஹோப் உண்டு, எல்லாமே உண்டு. அல்லேலூயா. அகலமானவர்கள் ஆடி பாடிக்கொண்டு விழத்தான் போகிறார்கள், ஆனால் அகலம் குறைந்த பாதையிலே செல்லுகிறவர்கள் ஒழுங்குமுறைகளோடு செல்லுகிறார்கள், ஆனால் இறுதியிலே அவர்கள் வெற்றியான சூழலுக்கு சென்று சேர்கிறார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது யாரை தேவன் பலப்படுத்துவார்? எப்படி பலப்படுத்துவார்? நாம் நிறைய பேர் நினைக்கிறோம்னா கொஞ்சம் உபவாசம் நிறைய இருந்துட்டு ஆண்டவருக்குடைய பலம் வந்துடும். உண்மைதான், நிச்சயமாக உபவாசத்தில் பலம் உண்டு. நீங்கள் உபவாசம் இருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் வார்த்தை, the word of God, that is more important. ஏனென்றால் உபாகமம் 8:3 சொல்கிற மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். ஆண்டவர் என்னை பலப்படுத்த விரும்பினாலும் how he is doing through his words. சூரச் செடி கீழே நம்பிக்கை இழந்தவனாக எலியா படுத்துக்கொண்டு, போதுமானவர், இட்ஸ் எனஃப், லெட் மீ டை, நான் சாகட்டும், போதும். எவ்வளவு காலம்தான் போராடுவது? எவ்வளவு காலம் தான் நெருக்கப்படுவது? எவ்வளவு காலம் தான் மிரட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது? எவ்வளோ காலம்தான் இவ்விதமான ஒரு சந்தோஷமற்ற வாழ்க்கை? எவ்வளோ, லெட் மீ டை, போதும், என்ன சாதிக்க போகிறேன்? ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்னா ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பம் செஞ்சு கொடுத்தார். அந்த அப்பம் எதை குறிக்கிறது? த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, 40 வருடங்கள் அப்பங்களை கொடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தும் அவர்கள் போய் சேரல. ஏன்னா அவர்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாகிய அப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசேயினுடைய வழியாக பெற்ற அந்த அப்பத்தை தான் சாப்பிட்டாங்க. அது அவங்கள கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கல. காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய வாயில், வாட் இஸ் ப்ரொசீடிங் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளவில்லை. வார்த்தை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள், வேதம் சார்ந்த புத்தகங்களை வாசியுங்கள், வேத உபதேசத்தை கேளுங்கள். ஏதோ நான் ஜபிக்கிறேன், கொஞ்சம் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் மைண்டோட இருக்காதீங்க. வாழ்க்கையில் வேர்டு ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல வேர்டு இருக்கிறா, நீங்கள் போகிற சபையில் வேர்டு கிடைக்குதா, தேவ வார்த்தை இருக்குதா? தேவ வார்த்தை இல்லாத ஒரு திருச்சபைக்கு நம்ம போயிட்டுருக்கோம்னு சொன்னாலே ஒரு வேலையத்த வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். வேறு எங்கே போகிறது? காலபுரம் டேனியல் ராஜசேகர் கேட்டார், எங்கே போனாலும் வார்த்தை கிடைக்கல, ஒழுங்கு இல்லை, எங்கே தான் போகிறதுக்கு போக்கு இடம் இல்லையே அப்படின்னு. நிலவரம் அப்படி தான் இருக்குது. இங்கே வேர்டு கிடைக்கல, வேறு எங்கே வேர்டு கிடைக்குது? ஆனால் இன்றைக்கி நான் கண்டுகொண்டு என்ன தெரியுமா? வேர்டு கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, கிடைச்சாலும் நிறைய பேர் போக மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு சம்பிரதாயம் சார்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான். நமக்குன்னு ஒரு கோயில், நமக்குன்னு ஒரு வழிபாடு, நமக்குன்னு ஒரு போக்கு, நமக்குன்னு ஒரு காணிக்கை, அதோட தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். வேர்டு இருக்குனாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு சடங்காச்சாரமான ஒரு பக்தி முறையிலேயே பழகி அதுவே போதுமென்று ஆகிப்போச்சு. வார்த்தை இல்லைன்னா வல்லமை வராதுங்க. உங்களுடைய மன வைராக்கியத்தை கொண்டு நீங்கள் பக்தியாக வாழலாமான தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் யூ நீட் த வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் பாருங்கள், எப்பொழுது நான் பலப்படுகிறேன், when I feel that I am strengthened, எப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை கிடைக்கிறதோ, கொஞ்சம் கூட பலம் இல்லாமல் எத்தனையோ முறை ஆண்டவரை ஜெபிக்க போயிருக்கேன். ஆண்டவரை ஒரு பலம் இல்லை ஆண்டவர், ரொம்ப வீக்காக இருக்கிற ஆண்டவரை, வாழ்கிறதுலேயே அர்த்தம் இல்லாத போல் இருக்கிற ஆண்டவரை, அவ்விதமாக மனதில் இருக்கிறதெல்லாம் கொட்டும் பொழுது வந்தது என்ன தெரியுமா? வார்த்தை, அவருடைய வசனம். பைபிளில் எவ்வளோ வார்த்தை இருந்தாலும் அதிலிருந்து ஒரு வேர்டை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அனுப்புவார். அந்த வேர்டு தான் that will make me strong. புரிகிறதா? வார்த்தை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. எனவே எனிவே at any cost you must try to get the word of God. வேத வார்த்தை. தேனீக்கு தேன் இருக்கிற இடம் முக்கியம், அப்படி தானே? அது எங்கேயாவது போய் தேனை தேடும். அது மாதிரி தேனீக்களாக இருங்கள், கொசுக்களாக இராதிருங்கள். கொசு எங்கே வேணாலும் இருக்கும், தேனி என்ன செய்யும்? தேன் எடுக்கிற இடத்துல தான் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் தேன் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆம், வார்த்தை
3 விதங்களிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்த. ஒன்று, பை ஹிஸ் ரிலேஷன்ஷிப். வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் காட் வாண்ட்ஸ்? எந்த ரிலேஷன் விரும்புகிறார்? அடிமை உறவல்ல, பக்தி உறவல்ல, தேவனுடைய பிள்ளை. 2வது, அவர் நமக்கென்று ஒரு வழியை நியமிச்சார். பிள்ளைகளுக்கு இதான் வழி. இந்த பொல்லாத உலகத்தில், இந்த பாவமான உலகத்தில் இந்த வழி தான். இந்த தாழ்மையின் வழியில் போ, இந்த உண்மையின் வழியில் போ, இந்த ஒழுக்கத்தின் வழியில் போ, இந்த நேர்மையின் வழியில் போ. அதில் போகிறதுக்கு நான் உனக்கு தேவையான பலத்தை கொடுப்பேன், சப்போர்ட் கொடுப்பேன். நீ என்னோட வருகிற பொழுது நீ ஒழுங்காக தான் இருப்ப. நீ நீதியை விரும்புவாய், நீ பரிசுத்தத்தை விரும்புவாய், நீ நியாயத்தை விரும்புவாய். ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பொருள் இவைகள் மேல் உனக்கு இருக்கிற ஆசைகளை விட என்னுடைய நீதியின் மேல் உனக்கு ஆசை வரும். எனவே தான் வேதம் சொல்ல, நீதியின் மேல் பசிதாக உடையவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் என்று அழைக்கப்படுவான். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உறவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். பிள்ளைகளை கொண்டு தான் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்கிறார். 2வது, அவர் வகுத்த பாதையிலே பிள்ளைகள் நடக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். அந்த பாதையில் நடப்புக்கு தேவையான பலத்தை அவர் தருகிறார். 3வதாக அவருடைய வார்த்தை. எனவே இவர்களைத்தான், யாரெல்லாம் தேவ வார்த்தைக்காக கெஞ்சுகிறார்களோ, மன்றாடுகிறார்களோ, அவர்களைத்தான் ஆண்டவர் பலப்படுத்துகிற வார்த்தைகள் வழியாகத்தான் பலம். அருமையானவர்களே, பலவீனமாக இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? வெற்றியற்றவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய பலவீனத்துக்காக கவலைப்படாதிருங்கள், ஆனால் பலவீனத்தை அறிந்திருங்கள். பலப்படுவதற்காக ஆண்டவரை சார்ந்திருங்கள். பவுலை போல நாமும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே. மை காட் இஸ் தேர் டு ஸ்ட்ரெங்தன் மீ. என்னிடத்துல பலம் இல்லை, ஆனால் இப்போ எனக்கு எதிராக ஒரு பாவம் வந்தால் நான் ஜெயிப்பேன். என்னிடத்தில் பலம் இல்லை, ஆனால் நான் கோபம் மூட்டப்பட்டால் இப்பொழுது நான் உணர்ச்சி வசப்படால் ஜெயிப்பேன். ஆத்திரம் மூட்டப்பட்டால் சந்திப்பேன். என்னால் கசப்பை விட முடியும், வெறுப்பை விட முடியும், கோபத்தை விட முடியும். ஏன்? என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார், அவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நான் சந்திப்பேன். அருமையானவர்களே, பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். இன்று உங்கள் பலவீனத்திலே தேவன் தம்முடைய பலத்தை பூர்ணமாய் விளங்க வைக்க விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.